परमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्ति स्वाधीनपतिकां श्रुतिं कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेदिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं இதிலே மங்கள ஸ்லோகமான இந்த முதல் ஸ்லோகத்தில் என்ன இந்த எதிராக சப்தத்தில் பிரதிபாதிக்கப்படுறது அப்படின்றத சொல்லியிருக்கு அப்படின்னு, அதாவது மங்கள ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய பழக்கம். அதனால அது போல இதுவும் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னோம். எதிராஜருடைய ஸ்தோத்திரமா இருந்தாலும் இது ஒரு பெரிய கிரந்தரத்னம். அதில் எதிராஜருடைய ஸ்ருதிகளுடைய விசேஷங்கள் எல்லாமும் பெருமை இல்லாமல் சொல்லிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த மங்களாச்சரண ஸ்லோகமான முதல் ஸ்லோகத்தில் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள், அதாவது என்ன குறிப்பிட்டு காண்பிக்கப்பட்டிருக்குது இதில் சொல்ல போகிற விஷயங்களா அப்படின்னு. எதிராஜர் ஸ்ரீபாஷ்யக்காரர் 9 கிரந்தங்கள் அருளினார். பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமா ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம் அப்படி. பிரம்மசூத்திரத்துக்கு இது 3 வியாக்கியானம். வேதாந்த சங்கிரகம் அப்படின்ற கிரந்தமாகப்பட்டது அந்த உபனிஷத்துக்களுக்கு மாறுதலாக எங்கெங்க அர்த்தம் சொல்றாளோ அந்த இடத்த மாத்திரம் பரிஷ்காரம் பண்ணின ஒரு கிரந்தம். உபனிஷத்துக்கு இப்போ சங்கரர் எடுத்துட்டா தச உபனிஷத்து அப்படின்னு பிரசித்தம். நிறைய உபனிஷத்துகள் இருக்கு. அதில் தச உபனிஷத்துன்னு 10 உபனிஷத்துக்கள் பிரசித்தம். அந்த 10 உபனிஷத்துக்கு அவர் வியாக்கியானம் பண்ணிருக்கார். ஆனா அவர் வியாக்கியானம் பண்ணது அத்வைத பரமா பண்ணியிருக்கார். ஆனா அத்வைத பரமா எங்கெங்க இருக்குதோ அங்கதானே மொத்தத்தையும் வரிக்கு வரி அத்வைத பரமா இருக்கணும்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா, அப்படின்னா இன்னொருத்தர் விசிஷ்ட அத்வைத பரமாவோ துவைத பரமாவோ சொல்லவே முடியாது. அதனால சில இடத்துல அர்த்தம் தெரியாது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சில இடத்துல இப்படியா அப்படியான்னு தெரியாம சில இடம் இருக்கும். அதுல தான் துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் இப்படியெல்லாம் பேதமான அர்த்தங்கள்லாம் கல்பிக்கப்படுறது. இப்போ நாம சொல்லச்சேன்னா என்ன அர்த்தம்? பொதுவா அவா சொல்லச்சே அதுக்கு அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்ல அத்வைத்த பரமா சொல்றார். ஆனா உண்மையில விசிஷ்டாத்வைத பரத்தை தான் ஆரம்பம் முடிவு நடு எல்லாத்துலேயும் சொல்றதுனால அந்த ஸ்தலத்தெல்லாமும் விசிஷ்டாத்வைத பரமா தான் அர்த்தம் சொல்லணும். புரியுதா? ஆனா அவ அத்வைத பரமா சொல்றார். இப்போ அந்த மாதிரி மாறி சொல்ற இடத்துல மாத்திரம் ஸ்ரீபாஷ்யக்காரர் அந்த இடத்துல இந்த விசிஷ்டாத்வைத பரமா அதை எப்படி நயனம் பண்ணணும், அதாவது முன்ன என்ன சொல்றது பின்ன என்ன சொல்றது, அதனால இந்த சந்தர்ப்பத்துல இந்த வாக்கியத்துக்கு அத்வைத பரமா வராது, அதுவும் விசிஷ்டாத்வைத பரமா தான் வரும் அப்படின்றத ஸ்தாபிச்சிருக்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய தான் வேதார்த்த சங்கரம். அதுக்கப்புறம் கீதா பாஷ்யம், கீதை கண்ணன் அருளிய கீதை இருக்குதே அந்த கீதைக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் இந்த சம்பிரதாயத்துக்கே அசாதாரணமாகவும் சம்பிரதாயத்துக்கு அசாதாரணம்னா இதெல்லாம் வேதத்துல சொல்லலையான்னு அர்த்தம் இல்லை. வேதத்துல சொல்லிருக்கிறது தான். ஆனா அந்த விஷயத்தை நாம ஒருத்தர் தான் சொல்றோம், மற்றவாழ்ல அந்த விஷயத்தை பத்தி சிந்தனையே பண்ணல அப்படின்னு வச்சு. அதனால உபனிஷத்திலேயே சொல்றது நியாசம்னு ஒண்ணு இருக்குதே, இதுதான் எல்லா தபச காட்டிலும் உயர்ந்தது. பரநியாசம் தான்
எல்லா தபசை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு உபனிஷத்தே சொல்றது. அதை தான் வந்து திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் அப்படின்ற ரகசிய திரயத்துல பிரதானமா காட்டப்படுறது. திருமந்திரம்ன்றது அந்த காட்டுறது, அதை அனுஷ்டான வைகரிய துவயம் சொல்றது, அதை விதிக்கிறது சரம ஸ்லோகம். இப்படி இருக்கிறவன் இப்படியாக இந்த இதை பண்ணணும் அப்படின்னு விதிக்கிறது சரம ஸ்லோகம். ஆனால் அதுக்கு மூணுத்துக்கும் ரகசியத்திரயம்னு பேரு. அதில் காட்டப்பட்டதான இந்த சரணாகதிக்கு, அந்த சரணாகதியை நம்பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் சேர்ந்து இருக்கிற பங்குனி உத்திர திருநாள்ல அச்சேர்த்திய சரணாகதி பண்ணி அதை பெருமாள் ஏத்துண்டு, அதுக்கு பெருமாள் உத்தர சில வாக்கியங்கள்லாம் சாதிச்சிருக்கார். அதை சரணாகதி கத்தியம் அப்படின்னு பண்ணிருக்கார். தான் பண்ணின சரணாகதி என்ன, அதை எம்பெருமான் ஏத்துண்டு உத்தரம் அருளி செய்து என்ன, அதை அப்படியே இவருக்கும் எம்பெருமானுக்கும் நடந்த சம்பாஷணையை அப்படியே பண்ணியிருக்கார் சரணாகதி கத்தியம் அப்படின்னு. இந்த கத்தியத்துல சிஷ்யாருடைய சௌரியார்த்தம், சிஷ்யர்களுக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் தெரிய வேணும் அப்படின்றதுனால இந்த சரணாகதி கத்தியத்துல சொன்ன விசதமா சொன்ன விஷயத்தை சுருக்கமாகவும் என்ன மனசுல ஞாபகம் வச்சுக்கிறது, சுருக்கி சொன்ன விஷயத்தை அது நன்னா விளங்க புரியறதுக்காக விசதமாகவும் ஸ்ரீரங்க கத்தியம் அப்படின்னு அருளினார். அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட சரணாகதன் வைகுண்டத்துக்கு போறானே, அந்த வைகுண்டம் எப்படி இருக்குது, அங்க இவன் போய் என்ன பண்றான், என்னென்ன பார்க்கான், என்ன கண்டு அனுபவிக்கிறான், என்ன அங்க போய் பண்றான் அப்படின்றத சொல்லக்கூடியதான வைகுண்ட கத்தியம். இது 3 கத்தியம். இந்த ரகசியத்திரயத்துல தேறின சரணாகதியை பிரதிபாதிக்கிற சாஸ்திரம் அருளிருக்க. இப்படிப்பட்ட சரணாகதன் நித்தியமா எம்பெருமான ஆராதிக்கணுமே, அதுக்காக அந்த திருவாராதனத்தை சொல்லக்கூடிய கிரந்தம் நித்திய கிரந்தம், சொல்லக்கூடிய கிரந்தம் நித்திய கிரந்தம். ஆக 9 கிரந்தங்கள் நவரத்னங்கள் போல அருளி செய்திருக்கார். அந்த நவரத்னங்கள் போல அருளி செய்திருக்கிறதுனால இந்த கிரந்தத்துல பிரதானமானது என்ன, ஆச்சாரிய ஸ்ரீசூக்தியில எல்லாமே பிரதானம் தான் இருந்தாலும் ஸ்ரீபாஷ்யம் பிரதானம். ஸ்ரீபாஷ்யம்னா அதான் தீபம் சாரம், அதான் பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்த விசேஷங்கள் பிரதானம். அந்த பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை அதான் அந்த ஸ்ரீபாஷ்யத்தை அங்க சொல்லினத்தை இங்க சுருங்க சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல காட்டுறார். அதாவது விஷயத்தை பிரதிபாதிக்கிற படிக்கு. அதனால நாம ஸ்ரீபாஷ்யத்தை பத்தி முதல்ல கொஞ்சம் போதும். அதான் ஸ்ரீபாஷ்யம்னா ஸ்ரீபாஷ்யம் அந்த சாரீரிக மீமாம்சைன்னு சொல்லக்கூடிய பிரம்மசூத்திரம் இருக்குதே, பிரம்ம மீமாம்சை சாரீரிக அந்த பிரம்மசூத்திரத்தை பத்தி கொஞ்சம் ஓரளவுக்கு நாம தெரிஞ்சுக்கணும். அந்த பிரம்மசூத்திரங்கள் 4 அத்தியாயங்கள் கொண்டது. 4 அத்தியாயங்கள். அந்த 4 அத்தியாயங்கள்ல முறையே முதல் அத்தியாயத்துல இந்த ஜகத்துக்கு காரணம் பிரம்மம் அப்படின்னு பிரதிபாதிக்கக்கூடிய அத்தியாயம். அதுக்கு சமன்வயாத்தியாயம்னு சொல்லுவார்கள். சமன்வயம்னா நல்லா அன்வயப்படுத்துறது ஒரு விஷயத்தை. அதாவது இந்த ஜகத்துக்கு காரணம் எப்படி சொல்ல முடியும்? இப்போ பிரகிருதி இருக்குது, பிரகிருதி இதுதான்
மகத்து அகங்காரம் சிருஷ்டி காலத்துல மகத்து அகங்காரம் ஏகாதசி இந்திரியம் பஞ்ச தன்மாத்திர பஞ்சபூதங்களா உண்டாருது. அந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த சரீரம் நமக்கு ஆறுது. அந்த பஞ்சபூதங்கள்னால தான் நம்முடைய சரீரமோ நம்முடைய இருப்பிடாதிகளோ நாம் அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்களாவோ எல்லாம் பரிணமிக்கிறது எது? இந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கிறது தான். ஏன்னா பஞ்சபூதங்கள்ல பிருத்திவி பாகம் இருக்குது, அதுல கந்தம் இருக்குது, நீர் பாகம் இருக்குது, அதுல ரசம் இருக்குது. இது சொல்றது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இல்லை, சுருக்கமா சொல்றேன். அப்புறம் அக்னி பாகம் இருக்குது, தேஜஸ். அதுல என்னன்னா அதான் அக்னி ஆதிகள் இருக்குது. அதுக்கப்புறம் வாயு இருக்குது, அந்த வாயுவில் ஸ்பர்ஷம் இருக்குது. ஆகாசம் இருக்குது, அதுல சப்தம் இருக்குது. இதெல்லாம் தான் நம்முடைய. அப்புறம் இதெல்லாம் அறியறதுக்கு உண்டான இந்திரியங்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு சொக்கு அப்படின்லாம் இருக்கு. அந்த இந்திரியங்கள்லாம் இருக்குது. காரியம் பண்றதுக்கு கை கால் வாய் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த பிரகிருதி பரிணாமமா இருக்கக்கூடிய, பிரகிருதி பரிணாமம்னா பிரகிருதி தான் இந்த மாதிரி பொருள்களா மாறுறது. இப்படி மாறுற அந்த பிரகிருதி அதான் பிரளயத்தின் போது ஒரே பிரகிருத்தின்ற தன்மையை கொண்டதா இருக்குது. அது சிருஷ்டி காலத்துல இப்படி எல்லாம் ஆறுது. இதை வச்சு என்ன பண்றா, நம்முடைய உடம்போ இந்த ஜீவனுக்கு அவளுடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி உடலோ உடல்னால அனுபவிக்கக்கூடிய போக பொருள்களோ எல்லாம் உண்டாது அப்படின்னு சொல்லச்சே இதுல பிரம்மன் தான் ஜெகத்காரணம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த பிரகிருதி ஜெகத்காரணம் சொன்னா ஒரு பொருந்துற மாதிரி இருக்குது. ஏன்னா அதான மாறிண்டே வருது. இந்த வீடு எப்படிப்பா கட்டிருக்கா அப்படின்னு சொன்னா ஒரு வீடுப்பா மண்ணுனால கட்டிருக்கா. மண்ணு தான் இந்த வீட்டுக்கு காரணம். இது எப்படிப்பா இந்த வீடு கான்கிரீட்னால, ஜல்லி சிமெண்ட் மணல் அதெல்லாம். அப்போ அந்த கான்கிரீட்டுக்கு உண்டான பொருள் தான் இந்த வீட்டுக்கு காரணம். அதை விட்டுட்டு இதுக்கு உண்டான ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வீட்டுக்கு உடையவனா இருக்கவன இவர் தான் காரணம் இந்த வீட்டுக்கு அப்படின்னு இவர் பணம் கொடுத்துருப்பாரா இருக்கும், ரைட், அதனால இவர் காரணம். ஆனா இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டுக்கு காரண பொருள்கள் எதுன்னு சொன்னா இவர் தான் காரணம், இவர் துட்டுல தான் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இதுவா இருக்குமா? காரண பொருள் யாது அப்படின்னு சொல்லுது மண்ணு கான்கிரீட் இல்லை, இந்த வீடு மொத்தம் உடன்லயே கட்டப்பட்டிருக்குது வீடு தான் அப்படின்னு சொல்லணுமோ இல்லை? அது மாதிரி அந்த பிரகிருத்தியை சொல்றது தான் யுக்தம் போல இருக்கும். அப்போ பிரம்மம் எப்படி காரணமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இல்லை, அதில் பிரதான விஷயத்தை இதை சொல்லிட்டேன். அதெல்லாம் இல்லை, பிரம்மன் தான் காரணம் அப்படின்னு அத்தை அன்வயப்படுத்துறது, ஒருங்க விடுறது, பொருந்த விடுறது. அதுக்கு முதல் அத்தியாயத்துல ஆன மாதிரி சூத்திரக்காரர் சாதிச்சிருக்கார். அதுக்கு தான் பாஷ்யம் பண்ணியிருக்கார் பாஷ்யக்காரர். அதான் பாஷ்யம்னா விரிவுரை. சரி, ரெண்டாவது அத்தியாயத்துல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்ன, இல்லை இல்லை இந்த பிரம்மன் ஜகத்துக்கு காரணம் ஆக முடியாது அப்படின்னு சில மதக்காரர்கள்னா லோகத்துல வாதிடுறான். அவளுக்கு தெரிஞ்சது ஏதோ சொல்றான். அப்போ அந்த மதங்கள்லாம் நிரசனம் பண்ணி இந்த பிரம்மமே தான் ஜெகத்காரணம். மீதி அவ என்ன சொல்றான்னா வெவ்வேறு வஸ்துவை முதல்ல பிரம்மன் தான் ஜெகத்காரணம், இந்த வஸ்துவெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஆகி போச்சு. ஆனா அவ ரெண்டாவது அத்தியாயத்துல என்ன சொல்றான்னா பிரம்மம் ஜெகத்காரணமா ஆக முடியாது அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறார். பிரம்மன் ஜெகத்காரணமான இவ்வளோ விரோதங்கள் வருது அப்படின்னு அவளுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷேபிக்கிறார். நிரசனம் பண்றது, இன்னென்ன காரணத்தினால பிரம்மம் ஜெகத்காரணம் ஆகாது
முதல் அத்தியாயத்துல பிரம்மன் ஜெகத்காரணம் அப்படின்னு உபனிஷத்துக்கள்லாம் சொல்லியிருக்குன்னு அதை சொல்லியாகி போச்சு. அதை ஸ்தாபனம் பண்ற அன்வயப்படுத்துறாரு. இல்லப்பா இங்க சொல்லிருக்கு இங்க அதுன்னு சொன்னாலும் இதுதான் அன்வயப்படுத்துறதுன்னு என்ன பொருந்த விடுறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பொருந்து விட்டாச்சு. இருந்தாலும் மற்ற மதக்காரர்கள் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா பிரம்மம் ஜெகத்காரணம்னு சொல்ல முடியாது அப்படின்னு அதை ஆக்ஷேபிக்கிறார், விரோதம் சொல்றார். அந்த விரோதத்தெல்லாம் போக்கி பிரம்மம் ஜெகத்காரணமே அப்படின்னு ஸ்தாபிக்கக்கூடியது 2வது அத்தியாயம். அதுக்கு அவிரோத அத்தியாயம், அதாவது விரோதங்கள்லாம் போக்கடிக்கப்பட்டு விரோதம் இல்லாதது. அப்படி பிரம்மன் ஜெகத்காரணம் சொன்னா விரோதம் இல்லை அப்படின்றது இருக்கு. அதனால அவிரோத அத்தியாயம். 3வது அத்தியாயம் என்னது அப்படின்னா அந்த பிரம்மத்தை அடையக்கூடிய காரணத்தை தான் நமக்கு அடையணும். நமக்கெல்லாம் எது காரணமோ அந்த காரணத்தை தான் நாம அடையணும் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அதனால அந்த பிரம்மத்தை அடையக்கூடிய வழி சொல்றது 3வது அத்தியாயம். அதுதான் சாதனாத்தியாயம். ஒரு பலனை நாம பெறணும்னா அந்த பலனை அடையறதுக்கு வழி அதான சாதனம். அதுக்கு சாதனாத்தியாயம் அப்படின்னு. 4வது அத்தியாயம் என்னது அப்படின்னா அதனால பெறக்கூடியதான பலன் இருக்குதே அந்த பலனை பத்தி சொல்லக்கூடிய அத்தியாயம். அதனால அதுக்கு பலாத்தியாயம் அப்படின்னு. அதாவது நாம பெறக்கூடிய பலன் இருக்குதே 3வது அத்தியாயத்துல காண்பிக்கப்பட்ட சாதனங்கள் மூலமா நாம அந்த சாதனத்தை அனுஷ்டிச்சு அதனால பெறக்கூடிய பலன் இருக்குதே அந்த பலனுடைய தன்மையை சொல்றது பலாத்தியாயம் அப்படின்னு 4 அத்தியாயங்களை சாதிச்சிருக்கார். இந்த 4 அத்தியாயங்கள் அதுல ஸ்தாபிக்கப்பட்டு இது ஒண்ணு. அதனால இந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். அதாவது இந்த விஷயம் அதான் இந்த விஷயத்தை குறிப்பா சூச்சனம் பண்ணிருக்க. அதாவது இந்த கிரந்தத்துல இந்த விஷயங்களுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லி. அதே போல நம்ம சம்பிரதாயத்துல 4 கிரந்தங்கள் நாம அதிகரிக்க வேண்டியது. நாம மொத்த பேரும் ஸ்ரீபாஷ்யத்தை அதிகரிக்க முடியாது. ஸ்ரீபாஷ்யம் மொத்த பேர் 4ன்னு சொல்லிடுவோம். அது யாராருக்கு அதிகாரம் எதுவோ அதை அதிகரிக்க போறா. ஸ்ரீபாஷ்யம், அதுக்கப்புறம் கீதா பாஷ்யம், அதுவும் ராமானுசன் அருளினது தான், கீதைக்கு வியாக்கியானம். அதுக்கப்புறம் ராமானுசர் நியமிச்சு திருக்குறுகை பிரான் பிள்ளான் அப்படின்ற ஆச்சாரியர் பகவத் விஷயம்னு பண்றார். அதாவது திருவாய்மொழிக்கு அர்த்தம். அதை தொடர்ந்துதான் அவர் 6000படியில பண்றார். பாஷகாருடைய நியமனத்தின் பேர்ல திருக்குறுகை பிரான் பிள்ளான் பகவத் விஷயம்னு சொல்லிட்டு மணிப்பிரவாளம் அப்படின்னு சொன்னா சமஸ்கிருதமும் தமிழும் கலந்தது. அதுல பதங்கள்லாம் சமஸ்கிருத பதமா இருக்கும், நிறைய பதங்கள். ஆனா வாக்கிய சைலி இருக்கே அது தமிழ்ல இருக்கும். வாக்கியம் சென்டென்ஸுடைய அமைப்பு இருக்குது, வாக்கிய அமைப்பு தமிழ்ல. ஆனா அதுல உபயோகப்படுத்துற பதம் சமஸ்கிருதத்துல இருக்கும். அதாவது இப்ப நாம கூட பேசச்சே தமிழ்ல பேசுறோம், நிறைய இங்கிலீஷ் பதத்தை சொல்லிட்டே இருக்கும். தமிழ்லயே பேசுறது இல்லை. கேட்ட சாத்திண்டுவா, கேட்டுன்றது என்னது இங்கிலீஷ், அதை சாத்திண்டுவான்னு சொல்றோம். ஆனா ஃபேனை போடு அப்படின்னு சொல்றோம். ஃபேன்றது இங்கிலீஷ், போடுன்ற அந்த இது இருக்குது, அதுதான்
வந்து தமிழ். இந்த மாதிரி மணிப்பிரவாளத்தில் வாக்கிய அமைப்புலாம் வாய்ப்பை செயலாம் இதில் இருக்கும். அது வந்து சரி அப்படின்னு ஏற்படுறது அதுதானே. அப்படி மணிப்பிரவாளத்தில் பண்ணிருக்க. அதுதான் முதல் மணிப்பிரவாள கிரந்தமும் கூட. அவர் 6000 படின்னு பண்ணிருக்கார். அதனுடைய தொடர்ச்சியில நஞ்சியர் அப்படின்றவர் அதுக்கு அடுத்தா போல 9000 படின்னு அந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதுக்கப்புறம் நம்பிள்ளை என்ற ஆச்சாரியர்கிட்ட இது பண்ணார். அதான் காலக்ஷேபம் பண்ணின பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்றவர் 24,000 படி பண்ணார். அதே நம்பிள்ளையினுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய வடக்கு திருவீதி பிள்ளை 36,000 படி அப்படின்னு பண்ணார். இன்னும் பல மகான்கள்லாம் பின்னிட்டு வந்தவாள், உபனிஷத் பாஷ்யக்காரர் அவெல்லாம் கூட திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. 24,000 படின்னு பண்ணிருக்கா, 18,000 படின்னு, 18,000 படின்னு பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் 12,000 படி அப்படின்னு வாதிகேசரி ஜீயர் பண்ணியிருக்கார். இப்படி சுவாமி தேசிகன் திரமிடோபனிஷத் தாத்பர்ய ரத்னாவளி அப்படின்னு ஒரு ஆச்சரியமான அவள்லாம் வந்து திருவாய்மொழிக்கு விசதமா வியாக்கியானம் பண்ணார். சுவாமி தேசிகன் ஒரு திருவாய்மொழிக்கு ஒரு பதம், அந்த ஒவ்வொரு திருவாய்மொழி பாட்டுலையும் என்ன எம்பெருமானுடைய குண விசேஷம், கல்யாண குணம் சொல்லியிருக்குது அப்படின்றத மாத்திரம் எடுத்து பண்ணிருக்க. மணவாள மாமனிகளும் திருவாய்மொழி நூத்தந்தாதி அப்படின்னு ஒவ்வொரு திருவாய்மொழி, அதாவது 10 பாசுரத்துக்கு ஒரு பாசுரங்களா 100 பாசுரம் பண்ணிருக்க. இப்படி இருக்குது. அதுல முதல் என்னன்னா பாஷ்யக்காரருடைய நியமனத்தினால அருளி செய்த 36,000 படி திருக்குறுகை பிரான் அருளி செய்து. அதுக்கப்புறம் ரகசியத்தை அறியறதுக்காக ரகசியத்திரைய சாரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த 3 ரகசியங்களுடைய சார விஷயமா சாதிச்சிருக்க. அதுல 4 பாகமா அதை பண்ணிருக்க. அதுல 4 பாகமா பண்ணிருக்க. முதல்ல அர்த்தானுசாசன பாகம் அப்படின்னு ரகசியத்திர சாரத்தை 32 அதிகாரங்களா பண்ணார். அதே 4 பாகமா பிரிச்சிருக்க. அர்த்தானுசாசன பாகம், அதாவது இந்த 3 ரகசியங்களும் திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம் அப்படின்ற 3 ரகசியங்களும் நமக்கு என்ன அர்த்தத்தை நமக்கு அனுசாசனம், அர்த்தம் என்ன அர்த்தத்தை சொல்லி நீ இந்த மாதிரி நடந்து கொள்ள வேணும் அப்படின்ற விஷயத்தை என்ன சொல்றது அப்படின்ற அர்த்தானுசாசன பாகம்னு 22 அதிகாரம் சாதிச்சார். அதுக்கப்புறம் ஸ்திரீகரண பாகம் அப்படின்னு ஒரு பாகம் சாதிச்சார். அது 4 அதிகாரம். அதுல என்ன அப்படின்னு சொன்னா என்னத்த ஸ்திரீகரணம் பண்றது, ஸ்திரீகரணம்னா திருடீகரணம் பண்றதுன்னு அர்த்தம். சொன்ன விஷயங்கள்ல சந்தேகம் வந்ததுன்னா அந்த சந்தேகங்கள்லாம் போக்கி அதுல பெருமாள் வந்து சித்தோபாயம், நாம பண்ணக்கூடிய சரணாகதி சாத்தியோபாயம். அதாவது ஒரு வேலை நமக்கு வேணும், அது பலன், அதுக்கு உபாயம் என்ன அப்படின்னு சொன்ன நாம அதுக்கு குவாலிஃபிகேஷன் உள்ளவன் அப்ளிகேஷன் போடுறோன்னு அதுதான் உபாயம், அதான் சரணாகதி அப்படின்னு. இதுக்கு சாத்தியோபாயம்னு பேர். ஏன்னா இது நம்மால சாதிக்கக்கூடியது. சரணாகதி நாம எம்பெருமான் திருவடியில பண்றோம். சரி, இப்ப அந்த லௌகிக உதாரணத்துக்கு போவோம். ஒரு வேலை நமக்கு ஓணும், ஒரு கம்பெனியில வேலை பண்ணணும், அதுதான் பலன். அந்த கம்பெனியில வேலை பண்ணா சம்பளம் வந்து அதான் பலன். சரிதானே? அங்க போய் வேலை பண்றது தான் பலன். அந்த வேலை பண்றதும் நம்மால சாத்தியம், நாம தான் வேலை பண்றோம், அதனால அதுவும் சாத்தியம். அந்த வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறோமே அதுவும் நாம தான் போடுறோம்,
எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணிருக்கானோ அந்த மாதிரி போடுறோம். அதனால நம்மால பண்ணக்கூடியது சாத்தியம். இதுக்கு சாத்திய உபாயம்னு பேரு அப்ளிகேஷன் போடுறது. ஏன்னா அப்ளிகேஷன் போடுறது உபாயம் தானே, அந்த வேலையை பெறறதுக்காக நாம பண்ணக்கூடிய காரியம். அப்புறம் நாம அங்க போய் வேலை பண்றோம், அதுவும் அது உபேயம், அதுதான் பலன். அதுக்கு சாத்தியோபாயம்னு பேர். இங்க பண்றது உபாயம், சாத்தியோபாயம், நம்மால சாதிக்கக்கூடிய உபாயம். அங்க போய் வேலை பண்றது நம்மால அதுதான் உபேயம், நாம விரும்பின பலன், அது நம்மால சாதிக்கக்கூடியது. அதனால அதுக்கு சாத்தியோபேயம்னு பேர். இந்த அப்ளிகேஷன் போடுறதும் அங்க போய் வேலை பண்றதும் இருக்குது, இது நம்மால சாதிக்கக்கூடியதா இருந்தாலும் உபாயமா இருந்தாலும் இது கேவலம் நம்மாலேயே சாதிக்க முடியாது. முதல்ல இந்த அப்ளிகேஷன் வாங்கி நான் அப்ளிகேஷன் போட்டுட்டேன் இந்த தேதியில அப்படின்னு போய் அங்க காமிச்சாக்கா வேலைகளில் உட்கார வைக்க மாட்டான். அதனால இந்த அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி என்ன டெஸ்ட் எதனா பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்றானே, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொண்டு போய் காமிச்சாதான் வேலை வரும். அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நமக்கு எப்படி வரும்? இந்த அப்ளிகேஷன் போடாத நமக்கு வராது, நாம சாதிக்க. அதனால நாம அப்ளிகேஷன் போடணும். அப்புறம்தான் அந்த அப்ளிகேஷன்லேருந்து அது ப்ராசஸ் ஏதோ என்ன பண்ணணுமோ அந்த ப்ராசஸ் பண்ணி நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் அங்கே வேலை தரும், வேலையை போய் நாம சேர முடியும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்லாத அப்ளிகேஷன் காப்பி போய் எடுத்துன்னு போனால் வேலை தர மாட்டான், சீட்டில் உட்கார இருக்க மாட்டான். அதனால சரி, இது நம்மால சாத்தியமாச்சே. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யார் கொடுக்குறான்னா, ஏற்கனவே கம்பெனியை ஓப்பன் பண்ணி வச்சு இந்த மாதிரி வரவாளுக்கு அவனுக்கு தேவை இருக்குது அதனால எடுக்கிறான் வச்சுக்கோ. அல்ல இந்த மாதிரி வரவாளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு உட்காந்துருக்கோம் அவன். நாம் அப்ளிகேஷன் போட்டாவிட்டு அவன் புதுசாக வரல, ஏற்கனவே கம்பெனியை ஓப்பன் பண்ணி அவன் சுத்தமாக இருக்கான் இந்த மாதிரி வேலைக்கு ஆளை எடுக்கிறதுக்கு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு. அதனால இப்போ நாம் பண்ணக்கூடிய சரணாகதி சாத்தியோபாயம். ஆனால் அந்த உபாயமே நமக்கு வேலை கொடுக்குமா? அதான் அங்கே வேலை கொடுக்குறதா? இல்லையே, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும். அந்த மாதிரி எம்பெருமான் சித்தோபாயனா இருந்து மோட்ச இஷ்யாமின்னு சங்கல்பிக்கிறான். அதுதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போல. ஏத்த தேகாவசானத்தில் நம்ம கேட்குறோம் மோட்சம் வேணும்னு. சரி, நான் சர்வ பாபேபியோ மோட்ச இஷ்யாமி, மோட்ச இஷ்யாமின்னு சொல்கிறான். அதான் விடுவிக்க கடவேன்னு சொல்கிறான். ஏன்னா நாம் அன்னைக்கு கேட்டுருக்கிறதுனால. சரி, அதான் என்னைக்கு கேட்குறோமோ அன்னைக்கு விடுவிக்க கடவேன்னு அர்த்தம். அதனால் அது இப்போ அது சார். அப்புறம் நாம் அங்கே போய் வேலை பண்ணுறோமே, அது நம்மளால் பண்ண முடியுது. அது யாருக்காக பண்ணுறோம்? நம்ம சொந்தத்துக்காக பண்ணுறோம்? இல்லை, அதே சித்த உபேயமா அந்த எம்பெருமான் அங்கே இருந்து ஏற்றுக்கிறான். அதான் அந்த இப்போ லௌகிக உதாரணத்தில் அந்த கம்பெனி நம்மளுடைய வேலையை ஏற்றுக்கிறது. அதே போல எம்பெருமான் திருவடிகளில் நாம் போய் அங்கே கைங்கரியம் பண்ணுறது சாத்தியோபேயம். அதை ஏற்றுக்கக்கூடிய திவ்ய தம்பதிகள் சித்தோபேயம், அவ சித்தமாக இருக்கா. அதனால இந்த சித்தோபாயமா இருக்காளே சித்தோபாயம், இந்த சித்தோபாயத்துல தான் பிராட்டி உண்டா கிடையாதா அப்படின்லாம் ஒரு கலக்கம் வருது. அந்த கலக்கத்தை போக்கடிக்கிறதும், அதே மாதிரி சாத்தியோபாயமான சரணாகதி பண்ணணுமா வானாமா அப்படின்ற ஒரு கலக்கம் வருது. அந்த கலக்கத்தை போக்கடிக்கிறதுக்கும் 2 அதிகாரம். அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணிட்டா இவன் எதுவுமே பண்ண வேண்டாம், மோட்சம் சரணாகதி பண்ணிட்டா மோட்சத்துக்காக எதுவும் பண்ண வேண்டாம். மனுஷன் அதுக்காக சாப்பிட வேண்டாமா? சரணாகதி பண்ணிட்டு அப்படியே வாய் முண்டே இருந்துள்ளாம வாயு பக்ஷம் பண்ணிட்டு. அதனால அந்த சரணாகதி பண்ணிட்டா இவன் எதுவுமே பண்ணவானா அப்படி இப்படின்லாம் சொல்றாளே, அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சரணாகதியினுடைய இத வியவஸ்தை பண்றது இப்படிதான் இருக்கணும். அதாவது பிரபாவ வியவஸ்தா அதிகாரம், அப்புறம் பிரபாவ ரக்ஷாதிகாரம்.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லாத இருக்கிறது அந்த பிரபாவத்தை ரக்ஷ பண்றது, காக்கிறது. இப்படியான அதுல வர சந்தேகங்கள் இருக்கு. இந்த சரணாகதியில வர சந்தேகம், சரண்யன் பேர்ல வர சந்தேகம், சரணாகதியில வர சந்தேகம், சரணாகதியோட பிரபாவத்தை ஏற்றி சொல்றவாளுக்கு குறைச்சி அதை இவ்வளவுதான் திட்டம்னும், ஒன்றும் சரணாகதினால ஒன்றும் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு குறைக்கிறவாளே இல்லை இல்லை சரணாகதிக்கு இவ்வளோ பெருமை உண்டு அப்படின்னு அதை ரக்ஷ பண்றதும் ஆகிய 4. இது ஸ்திரீகரண பாகம்னு இந்த அர்த்தானுசாசன பாகத்தில் நமக்கு காட்டின விஷயத்துல சந்தேகம் வந்தா அது மாதிரி பண்ற. அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்க சொல்றது, ரகசியத்திரயத்துலன்னு சொன்னார். ஆனால் ரகசியத்திரயத்துல இவ்வளோ அர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு அந்த திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் 3த்துக்கும் அந்த 8 எழுத்துலையும் அந்த 25 எழுத்துலையும் 32 எழுத்துலையும் இவ்வளவு அர்த்தங்கள் இருக்குதுன்னு அதை சாதிக்கிறார். அதுக்கு ஒரு 3 அதிகாரம், திருமந்திராதிகாரம், துவயாதிகாரம், சரமஸ்லோகாதிகாரம் அப்படின்னு. இந்த எழுத்துக்கள் 28, 25, 32ல இவ்வளவு அர்த்தங்களும் இருக்குது அப்படின்றத அதை தனியா அப்படியே, அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கு என்ன அர்த்தம், அதில் இருக்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், பத சமூகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் சம்பிரதாய பிரக்ரியா பாகம் அப்படின்னு ஒன்று. இதெல்லாம் ஆச்சாரியனால நமக்கு அளிக்கப்படுறது. அந்த ஆச்சாரியன் என்ன பண்றார், அத்த ஆச்சாரியன் கிட்ட பெறக்கூடிய சிஷ்யன் பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு 2 அதிகாரம் சொல்லி இதை மொத்தம் முடிக்கிறார். நிகமனாதிகாரம் ஆக 32, 4 பாகமா. இதுக்கு கடைசி பாகம் சம்பிரதாய பிரக்ரியா பாகம். இப்படி 4 கிரந்தங்கள் நாம காலக்ஷேபம் பண்ண வேண்டிய கிரந்தம். இதை நாம பிரசங்காத்து தெரிஞ்சிடணும். நாளைக்கு இந்த ஸ்ரீபாஷ்யத்தை எப்படி இதுல மங்கள ஸ்லோகத்துல காண்பிக்கிறார் அப்படின்றது அனுபவிப்போம். பிதார்த்தே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உரவே நமः. அதிவன்ஷோபாதீன ஜிவத்யான் பஜேனிசம் ஸ்ரீரங்கபூர்வசடஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.